Good morning everyone. Please be seated and I am requesting everyone to keep your mobile on silent mode please. Good morning, Namaste, Vanakkam. I am very happy to start the day by quoting Thiruvalluvar's quote, Noi Nadi, Noi Mudal Nadi, Adu Thanikkum, Vai Nadi, Vaipach Cheyal, which means to diagnose the illness, trace its cause, seek the proper remedy and apply it with skill. I am Dr. Venkateswaran VS, Consultant Paediatric Haematology Oncology, Blood and Marrow Transplantation, Apollo Cancers Centre Chennai. I would like to call upon Dr. Revathi, Dr. Ramya Uppuluri, Dr. Vidya and Dr. Thulasi Raman to the dais please. It is my honor and privilege to welcome you to this August gathering, and on behalf of the management of Apollo Hospital, we extend a warm welcome to everyone gathered here. On the occasion of World Primary Immunodeficiency Awareness Week, which was celebrated from 22nd to 29th of April, we are inviting you to join us in our endeavor to uncover primary immunodeficiency disorders for a strong and healthy life of our little warriors. Look out to look after. Apollo has been the forerunner in ever expanding medical field, and today our physicians of Apollo Cancer Centre came forward to create awareness about the primary immunodeficiency disorders, what it is, when to suspect, how to diagnose it, and how to treat these rare disorders. Without waiting any further, let us start the session, and I am honored to introduce and request Dr. Revathi, who is the Senior Consultant of Pediatric Haematology, Blood and Marrow Transplantation Unit, to give the introduction and overview of primary immunodeficiency disorders. Over to you, ma'am. நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்னிங் நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம உடம்புக்குள்ளேயே எவ்ரிடே ஒரு குருக்ஷேத்ரா வார் நடந்துட்டுருக்கு. இன் ஆர் பாடி பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து we are living. ஆனால் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இஸ் ஃபைட்டிங் இட் எவ்ரிடே. ஸோ இது பற்றி நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷன் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு பை பர்த், இதுதான் ப்ரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ ப்ராப்ளம், வெரி வெரி ரேர் ப்ராப்ளம். பட் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் ஹவு மச் தே ஹவ் ஸ்ட்ரகிள். முக்கியமாக ஒரு டயக்னோசிஸ் வரத்துக்குள்ள எவ்வளோ அவங்களோட ஸ்ட்ரகிள் இருக்குது, அது அந்த ஜேர்னி தான் நீங்கள் இந்த கவின் ஃபேமிலியோட ஜேர்னி கேட்டால் புரிஞ்சுப்பீங்க. பிகாஸ் நம்ம நாட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது ரொம்ப காமன். ட்ராபிக்கல் கண்ட்ரி, டெங்கு காய்ச்சல் இருக்குது, டைஃபாய்டு இருக்குது, மலேரியா இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு சைல்டுக்கு ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னா இது எதனால், நோய் எதிர்ப்பு சக்தியிலேயே குறைபாடு இருக்கா இல்லையா, அதை பற்றி ஃபஸ்ட்டு பிரைமரி பீடியாட்ரிஷியன் யோசிக்கணும். ஸோ இதுக்கு வேண்டிய விழிப்புணர்ச்சிக்காக தான் இந்த எவ்ரி இயர் ஏப்ரல் லாஸ்ட் வீக் பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சி அவேர்னஸ் வீக்னு ஆல் ரவுண்ட் த வேர்ல்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் விதின் த ஃபேமிலிஸ் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ரேட்ஸ் ரொம்ப ஹை. கன்சாங்குனிட்டி, அத்தை பையன், மாமா பையன். ஸோ இம்யூன் சிஸ்டமுடைய டிஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி மச் ஹையர். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை விட நம்மளோட டேட்டா ரொம்ப ஹை. அண்ட் மோஸ்ட்லி டயக்னோசிஸே ஆகாமல் அந்த சில்ட்ரன் எல்லாம் லூஸ் பண்ணுறோம். ஸோ அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜெஃப்ரி மொடல் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, டாக்டர் வித்யாவும் அதை பற்றி பேசுவாங்க. அந்த பையன் பிகாஸ் ஆஃப் இம்யூன் டெஃபிஷியன்சி அந்த ஃபேமிலி லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேர்ல்ட் வைட் அந்த ஜெஃப்ரி மொடல் ஃபவுண்டேஷன் ஹவு டு திங்க் அபவுட் பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சி. ஸோ அதை பற்றி நிறைய விழிப்புணர்ச்சி. நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு அடிக்கடி காதுலேருந்து சீல் வருது, அடிக்கடி இன்ஃபெக்ஷனுக்காக அட்மிட் ஆகி இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கிறாங்க, வளர்ச்சியே இல்லை, ஹைட் வெயிட் அவங்க வயசுக்கு வேண்டியது இல்லை, ரொம்ப 6 மாதம் வயசுக்குள்ள 2-3 பாப்பா ஒரே ஒரு ஃபேமிலியில் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ், 10 வார்னிங் சைன்ஸ், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஜெஃப்ரி மொடல் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. So through Indian Academy of Paediatrics, through the Haematology branch, எல்லாமே இதை பற்றி விழிப்புணர்ச்சி செய்ய விருப்பப்படுறோம். ஸோ மெயின்லி இன்னைக்கு
இம்யூன் டெஃபிஷியன்சி பற்றி டு திங்க் அபவுட் இட். இது டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டிலையும் எல்லா விதமான வசதியும் இருக்குது. இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு நல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலி இதுக்கு தீர்வுக்கான க்யூரேட்டிவ் ஆப்ஷன் எல்லாமே நம்ம நாட்டில் இருக்குது. அண்ட் அது இட் இஸ் ஆக்சசிபிள் டு எவ்ரி ஒன். ரேர் டிசீசஸ் ப்ராஜெக்டில் கவர்மெண்ட்டும் இந்த ஃபேமிலிஸ்க்கெல்லாம் தெர் இஸ் அசிஸ்டன்ஸ். ஸோ இதை பற்றிலாம் வி வாண்டட் டு ரேஸ் அவேர்னஸ். And I'm very grateful that all of you have come here. இந்த மாதிரி சில்ட்ரனோட ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டீம் ஒர்க் தேவை. ஸோ we're very grateful to Apollo management. எங்களுக்கு இந்த மாதிரி டீம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்தது. அவர் டீம் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ், நர்சிங், diagnostic facilities. ஸோ இந்த டீமோட சக்ஸஸ் தான் about 1500 patientsல nearly 200 எங்களது immune deficiency and அதில் 70% children ரொம்ப நல்லா நார்மல் லைஃப் இப்போ லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் இந்த மாதிரி ரேர் டிசீசஸ்க்கு க்யூரேட்டிவ் ஆப்ஷன் கொடுக்க முடியுது. அண்ட் நீங்கள் வந்து இதை பற்றி அவேர்னஸ் செய்யறதுக்கும் we are very very grateful. Thank you. Next, I would like to call upon Dr. Vidya Krishna to speak on common infections among immunodeficiency children. Good morning, namaste and welcome to all of you. Apollo event. Yeah, I think I have a few slides. So Revathi ma'am சொன்ன மாதிரி most of the times these children come to us because of infections. இருக்கிறதுனால தான் நிறைய வாட்டி இந்த குழந்தைங்க எங்களுக்கு ரெஃபர் ஆகி வருவாங்க. அதர் ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து தே கேன் பி சீயிங் அ ருமட்டாலஜிஸ்ட், சம் ஜாயிண்ட் ப்ராப்ளம், இல்லைனா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், நிறைய லூஸ் மோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம், இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஆனால் முக்காவாசியான டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்ங்கிற பேரில் தான் எங்களுக்கு ரெஃபர் ஆகி வருவாங்க. ஸோ ஆஃப் த மெனி ஃபேஸஸ் ஆஃப் பிஐடி, இன்ஃபெக்ஷன் இஸ் த மோஸ்ட் காமன் ப்ரெசன்டேஷன். ஸோ வாட் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் நாங்கள் வந்து இந்த ப்ரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சி பற்றி கவலைப்படுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிக்கரண்ட்னா ஒரு நார்மல் சைல்டு கம்பேர் பண்ணும்போது இந்த சைல்டு ரொம்ப அடிக்கடி அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ தட் இஸ் சிம்பிள் வே. பர்சிஸ்டன்ட்னா ஒரு நார்மல் சைல்டு ஒரு 4-5 நாள் ஆன்டிபயோட்டிக் எடுத்தால் சரியாக போய்டுறது. ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து 1 வாரம் 2 வாரம் அப்படி மாத கணக்கில் மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அன்யூஷுவல்னா இப்போ மேடம் சொன்ன மாதிரி மலேரியா, டெங்கி இதெல்லாம் காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம ஊரில். ஸோ அது இல்லாமல் அன்காமன் சும்மா ஒரு பிசிஜி வேக்சின் போட்டால் அந்த குழந்தைக்கு வந்து அதனால உடம்பு ஃபுல்லாக வியாதி பரவுறது, இல்லைன்னா வந்து சின்ன குழந்தையா இருக்கு ஆனால் அதுக்கு மூளை ஃபுல்லாக ஏதாவது ஆக்சஸ் அந்த மாதிரி பஸ் சேருறது. ஸோ அந்த மாதிரி அன்யூஷுவல் ப்ராப்ளம்ஸ். இல்லை சீரியஸ், ஒரு குழந்தை ஐசியூக்கு ஏதோ ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் அட்மிட் ஆகி ப்ரொலாங்காக இருந்துகிட்டே இருக்கு, அங்கேயே சீக்கிரமாக சரியாகி வெளியில் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு காமன் கண்டிஷன்ஸில் தான் we start thinking of primary immunodeficiency. This is the general rule. But most important, family history. So most of the families, madam சொன்ன மாதிரி because அந்த consanguinity இருக்கிறதுனால ஏதோ ஒரு க்ளூ இருக்கும். ஏதோ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிருக்கலாம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி நம்ம கேட்கறது ரொம்ப முக்கியம். ஃபேமிலியில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தை இன்ஃபெக்ஷன்னால இல்லை வேற ஏதாவது குறைபாடுனால ரொம்ப சீக்கிரமே இறந்து போயிட்டா, அது டயக்னோசிஸ் இல்லாமல் இருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ இன்ஃபெக்ஷன் சொன்னால் எல்லா பேரண்ட்ஸும் அடுத்தது கவலைப்பட ஆரம்பிச்சுடுவாங்க. நார்மல் எது, அப்நார்மல் எது, அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக அண்டர் 5 சில்ட்ரனுக்கு வந்து அட்லீஸ்ட் 6 to 8 டைம்ஸ் ஒரு காஃப் கோல்டு வரலாம். சாரி அபவுட் தட். ஸோ இல்லைன்னா ஒரு ப்ரீ ஸ்கூல் போகிறாங்க, இல்லை வீட்டில் ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஈவன் அப் டு 10 to 12 டைம்ஸ் தே வில் கெட் இன் யுவர் காஃப் கோல்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட போடாமல் சரியாயிடுவாங்க. இல்லைன்னா வந்து இப்போ ரொம்ப ஒரு குழந்தைக்கு சீல் பிடிச்சிட்டே இருக்கு, காதில் சீல் வருது, சைனஸ் இன்ஃபெக்ஷன் வருது, நெஞ்சில் சளி வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தான் போகிறது. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கவலைப்படுவோம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஹை ஃபீவர் இருந்தால் உடனே என் குழந்தைக்கு இம்யூனிட்டி ப்ராப்ளம், அப்படி கிடையாது. நார்மல் சில்ட்ரன் ஹை ஃபீவர் இருந்தால் கூட வைரஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி காஃப் மாத்திரம் இருந்துகிட்டே இருக்கு 10-15 நாள், அதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஸோ எல்லாத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். பட் தேர் ஆர் சம் சிச்சுவேஷன்ஸ் வேர் வி ஹேவ் டு பி வரிட் அண்ட் வி ஷுட்
seek early treatment. அது மாதிரி நம்ம ஊர்ல ஸ்டில் ஆஸ்துமா அலர்ஜி அதெல்லாம் ரொம்ப காமன். பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சி மேடம் சொன்ன மாதிரி இட்ஸ் a rare disease. But what we are trying to say is அது ரேரா இருந்தாலும் அதை மறக்காம நம்ம அது எப்போ தேவையோ அப்போ நம்ம அதை பத்தி நினைக்கிறோம். ஸோ நம்ம கிட்ட வந்தா நாங்க என்ன க்ளூஸ் பார்ப்போம்னா பாப்பா வெயிட் ஒழுங்கா ஏற மாட்டேங்கிறது, அது மாதிரி பிசிஜி வேக்சின் போட்டா அதுக்கு ரொம்ப அட்வர்ஸ் ரியாக்ஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இல்ல அடிக்கடி செஸ்ட் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், recurrent fevers, antibiotic போட்டா தான் சரியாகுது, இல்ல unusual நம்ம பார்க்காத கிருமி CMV லாம் சொல்லுவோம், CMV ஃபங்கஸ் அதெல்லாம் யூசுவல் சில்ட்ரன்ல பார்க்க மாட்டோம். ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்கு, இல்ல உடம்புக்குள்ள பஸ் ஃபார்மேஷன், ஒரு லிவருக்குள்ள பஸ் ஃபார்மேஷன், ஆர்கனுக்குள்ள பஸ் ஃபார்மேஷன் அந்த மாதிரி இருக்கு, இல்ல பாப்பா பஸ்ஸே ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறது, wound-ஏ ஹீல் ஆக மாட்டேங்கிறது, இல்ல பிளட்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்டன் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தா இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சி நினைச்சு அதுக்கு ஒர்க் அப் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் நெசசரி? ஸோ இன்னைக்கு ஏன் நம்ம எல்லாம் இங்க இருக்கோம்னா நம்ம வந்து இதை பத்தி அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய வாட்டி நம்ம இதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறோம் அண்ட் வி டோன்ட் ரெஃபர். ஸோ இப்போ இதை பத்தி யாராவது யோசிச்சு எங்ககிட்ட ரெஃபர் பண்ணினா தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். ஸோ வி வாண்ட் யூ எவ்ரிபடி டு திங்க் அபவுட் பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி இந்த க்ளூஸ் இருந்தா அண்ட் ரெஃபர் அண்ட் பேட்டர்ன் ரெகக்னிஷன். இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி க்ளூஸ் இருக்கும்போது டெஃபினட்டா ப்ளீஸ் திங்க் ஆஃப் இட் அண்ட் ரெஃபர். அண்ட் சிஸ்டமேட்டிக் எங்ககிட்ட வந்தா சிஸ்டமேட்டிக்கா இவாலுவேட் பண்ணுவோம். இது நார்மலா அப்நார்மலா, அப்நார்மல்னா இது எந்த செல்லுல ப்ராப்ளம், T செல் ப்ராப்ளமா பி செல் ப்ராப்ளமா அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா வி இவாலுவேட் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி டயக்னோஸ்டிக் டெஸ்ட். டாக்டர் துளசி ராமன் will talk to you about it. And some cases வந்து it will be unresolved. எவ்வளவுதான் டெஸ்ட் பண்ணினாலும் சில வாட்டி பிடிபடாது. அப்போ வந்து அந்த குழந்தைய கொஞ்சம் ஃபாலோ அப்ல வச்சுட்டு அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். We can't just lose them out into the community. We have to keep a close follow-up. And as Madam was saying, so many teams are involved. We all have to get together and share our knowledge. Appada outcomes will be adequate. So this is the Jeffrey Model Foundation. This is a very good clue for even for primary pediatricians, illa parents themselves. இந்த மாதிரி ஒரு க்ளூஸ் இருக்கு, என் குழந்தை அப்படி இருக்குன்னா நம்ம வந்து we should seek early referral or supportங்கிறது just ஒரு விழிப்புணர்வுக்காக இதை பண்ணியிருக்கிறது. So thank you all. Hope this helps build awareness and referrals. Thank you, Dr. Vidya. Next, I would call upon Dr. Thulasi Raman to speak on diagnostic facilities available at Apollo Cancers Centre, Chennai. Dr. Thulasi Raman is the consultant haematopathologist at Apollo Cancers Centre. So hello everyone. Actually, I'm really happy to be a part of today's event because this is very much needed. Creating an awareness on primary immunodeficiency disorders, because this is one such disease where if you pick up the diagnosis early, you will have a very good outcome. Okay. Now, see, PID is, Madam said, it's very uncommon, but it's not that rare. It's not very rare. Okay. Still, because a lot of cases still go undiagnosed. Okay. The reason for that is lack of awareness, and we are there for discussing about that today. But the other important thing is lack of diagnostic facilities. Okay, because for picking up these disorders, you need a more advanced laboratory with sophisticated tests to pick up these disorders. It cannot be picked up by a regular lab who does regular tests, because these needs some important and sophisticated tests demanding that infrastructure to do these tests and pick up these disorders. Okay. So this is the data from the Western world. பாத்தீங்கன்னா 2 decades முன்னாடி பார்த்தோம்னா the PIDs வந்து நம்பர்ஸ் ரொம்ப கம்மி, அதாவது ரொம்ப ரேரா இருந்தது. Hardly we had some around 20 diseases, and patients who are getting diagnosed is also very low. But currently, if you see the data, almost 500 diseases are there, and the number of cases picked up has become very high. The reason is advancement in diagnostics, because we have some very, very advanced diagnostics which are able to pick up the disease, right? And we are moving towards that. Now, how do you diagnose? Every PID case diagnose pannu. Of course, it starts from the clinician, but if you see what is the problem, as with any inherited disorder, that is a disease which comes from the birth, PID is also caused by a genetic defect. ஒரு ஜீன் டிஃபெக்டா இருக்கு, அந்த ஜீன் டிஃபெக்டா இருக்கனால அது ப்ரொடியூஸ் பண்ற சில புரோட்டீன்ஸ் டிஃபெக்டிவா இருக்கு, அது டிஃபெக்டிவா இருக்கனால செல்லால ஃபங்க்ஷன் பண்ண முடியல,
அந்த இம்யூன் செல் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த செல்லால ஃபங்க்ஷன் பண்ண முடியல. ஸோ த சைல்ட் இஸ் ஹேவிங் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். இதுதான் காரணம். ஸோ இப்போ எப்படி இந்த கேஸை டயக்னோஸ் பண்ண முடியும்? எய்தர் யூ நீட் டு பிக் அப் தட் டிஃபெக்ட் இன் த ஜெனடிக்ஸ். அந்த ஜெனடிக்ஸ்ல இருக்க டிஃபெக்டை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா we can able to diagnose. அது இல்லைன்னா ரெண்டாவது வழி, you have to pick up that defect in the protein or the cell, okay, and you can able to diagnose a condition. அது பண்றது இன்னொரு டெக்னிக், that is called flow cytometry. Okay, so genetic defect pick up பண்ணோம்னா we do something called next generation sequencing, and cellular இல்ல protein இருக்க defect கண்டுபிடிக்கிறதுக்கு we do something called flow cytometry. So what are the diagnostic facilities available in ACC? Fortunately we have a very good diagnostic setup, and PID ஓட diagnosis பார்த்தோம்னா we have two set of investigations. First பார்த்தா ஒரு screening investigation. அதாவது எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம ரொம்ப sophisticated test பண்ண முடியாது. வந்தவனே வர இப்போ மேடம் சொன்ன மாதிரி நிறைய குழந்தைகள் ஃபீவரோட வருவாங்க. எல்லாருக்கும் இவங்களுக்கு PID இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு genetic test, flow cytometry எல்லாம் பண்ண முடியாது. So we do some screening test which includes our regular CBC, peripheral blood smear னு சொல்லக்கூடிய test, immunoglobulin profile ரொம்ப முக்கியமான டெஸ்ட், அதுக்கப்புறம் NBT னு சொல்லக்கூடிய சில டெஸ்ட்கள். ஸோ இதுல கொஞ்சம் ஏதாவது அப்நார்மாலிட்டி தெரிஞ்சாலோ இல்ல கிளினிஷியனுக்கு இது நார்மலா இருந்து கூட இல்ல ஏதோ இருக்கு அப்படின்னு நினைச்சா then we go for more sophisticated test which includes flow cytometry and next generation sequencing. So fortunately the lab which I am, Apollo Cancer Centre, has all the facilities to do, and when a case comes to us we can able to diagnose the condition since we can start from and we have the end to end solution. So flow cytometry is வந்து ஒரு superb technique where we can able to study the immune cells. எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய செல்களை ஃபுல்லா நம்ம படிக்க முடியும் flow cytometry, right? So in our hospital we have two flow cytometers. So first is this flow cytometer which is a 3 laser 10 color instrument. So I can study 10 markers at a given point of time. 10 markers can be given at a time. And I have one more machine which is much more advanced where I can study 13 markers at a given point of time. So immune cells pata, it's not just one or two cells, it's a very diverse cell, and you need to have this power to study them completely. And the other test is, as I said, genetic test. Okay, the genetic test mukhyamana pata, it's next generation sequencing where we go and check is there a problem in the patient genetics which is predisposing the condition to the disease. So this also we are doing currently with this instrument which is called iron torrent gene sequencer, okay, from Thermo Fisher. So the thing is, if the patient is coming, it starts from the clinician, but the final result has to be given in correlation with all the diagnostic facilities. Once you give, that gives a final diagnosis and the patient can go for the treatment. I also repeat, this is one such disease where you diagnose early, the outcome will be really great. So thank you. Thank you, Dr. Raman. Next, I would like to introduce and invite Dr. Ramya Uppuluri, Consultant Paediatric Haematology Oncology, to speak about role of transplants in PID. Thank you, Dr. Venkatesh, and thank you to the media for joining us today. As we've already heard, that PID can be fatal and it can result in mortality, which means if a child has an immune deficiency, there is a very high risk that the child can lose their life because of infections. And that is the whole purpose behind today's program, is that early detection, early referral and early treatment. That is the main take-home message, and that is why we need the members of the media to take this message out to the public. So one of the way to cure this disorder is by doing a BMT or bone marrow transplant as it is known. And by doing BMT, we can change the defective stem cells. So Dr. Revathi and Dr. Vidya, everyone told, so these problems are genetic problems, which means you are born with this problem and there is something wrong with your stem cell. So stem cell is inside our bone marrow and that stem cell is not working well. So you change the stem cell and you can produce normal immune system. That's what is done when you do a bone marrow transplant. So we can do bone marrow transplants from matched healthy donors. So you need to find a donor for doing the bone marrow transplant. And there is a test called HLA typing, and whoever is a match with the child can donate the stem cells. So in 30% patients, you can find a family donor, that is a donor within their own family, which is their brother, sister, mother or father.
But in 70% patients, there is no donor within the family. So in that, we look at unrelated donor registries, which is outside the family. There will be voluntary donor registries, or we can even do half-matched stem cell transplant from the father or the mother or a relative who is half-matched with this child, and those also can be done. Now, BMT is a long process. It needs a lot of supportive care. As mentioned, you need a team to do BMTs. And we are very proud and happy to say that, and Dr. Revathi mentioned that out of almost 1,500 children transplants for pediatric, we've done almost 200 of immune deficiency transplants, and it's one of the largest number in the country, and it's been a huge learning process because each child will teach you how to do better for the next child. And each child is a warrior, and I think it's time to hear from one such child. And the reason why we'd like to give more time for the child warrior, the child survivor and his parents is because again and again we are saying this is a genetic problem, which means it comes from your genes. The moment you say something is a genetic problem, it becomes a stigma in society. Everyone will say, okay, let's blame the mother, let's blame the father. They have done this, you have done this. But that is what we want to eliminate. There should not be stigma about this condition, and if there is no stigma, people will come forth for treatment also early. So I'd like to now invite one of our survivors who went through everything. The initial difficult part, infections, really difficult life, had the diagnosis, underwent a successful BMT, and is now many years post BMT, and you'll hear from him how his life has changed. So I'd invite Kavin and his parents, please. Good morning everyone. I am Kavin. I am studying 10th standard. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது என்ன ப்ராப்ளம்னா ஹைப்பர் ஐஜி. அதனால எனக்கு கையில் வாட்ஸ் மாதிரி வரும். அதனால ஸ்கூலில் போகும்போதெல்லாம் டீஸ் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப காலில் கட்டி மாதிரிலாம் வரும். அது நர்மதா மேம் கிட்ட தான் போகும். நர்மதா மேம் வந்து ரெஃபர் பண்ணி அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னையில் அனுப்புனாங்க. ரேவதி மேம் வந்து பிஎம்டி பண்ணலாம் ஆப்ஷன் சொன்னாங்க. அப்போ பண்ணாங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் எனக்கு நல்லா ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் சேடாக ஃபீல் பண்ணேன். இப்போ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கப்புறம் வரமாட்டாங்க, வரக்கூடாது. வந்தாலும் அவங்களும் ரிக்கவர் ஆகிடணும்ட்டு மேம்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ண மேம்க்கு தேங்க்யூ அண்ட் ஹோல் டீமுக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதர் அண்ட் டேடி தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு டவுன்லேருந்து தான் வந்திருக்கோம். இங்கே ஆக்சுவலி ஒரு 2-3 விஷயம் மட்டும் நாங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்து சொல்ல விரும்புகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த ப்ராப்ளம்ஸ் வருது அந்த மாதிரிலாம். ஃபஸ்ட் டைம் ஒரு 14 years பிஃபோர் வந்துட்டு நாங்கள் இது எப்படி சொன்னாங்க, எங்கள் மேடம் வந்து எங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் ரிலேட்டிவ்ல மேரேஜ் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் இவருக்கு ஒரு ப்ராப்ளம், சின்ன கை குழந்தையா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தோம். அப்போ ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் மேம் வந்து எங்களுக்கு ஒரு 0-0 போட்டு இது பிளட், இதில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது. இந்த ஒயிட் பிளட் செல்லில் வந்துட்டு கமாண்டிங் செல்ஸ் வந்து இவனுக்கு ஒர்க் ஆகலை. அதனால மற்ற செல்ஸ் எல்லாம் 4000 இருக்க வேண்டியது 14,000 இருக்குது. ஸோ அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் ஒயிட் செல்ஸ் வெளியே ஏற்றுது, அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அது அழகாக சிம்பிளாக ஒரு பொம்மை மாதிரி ஒரு இது போட்டு
கிளியராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அது புரியாதவங்க கூட அவ்வளோ அழகாக புரியும். அந்த மாதிரி சொன்னதுனால தான் எங்களுக்கு என்னவோ ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் இதை டயக்னோசிஸ் பண்ணிட்டாங்கன்றது. அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ன்றது அப்போ எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, புதுசாக இருந்தது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லையா, நாங்கள் அங்கேருந்து வரோம், ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து வரோம். அதனால நிறைய பண்ணலாமா வேண்டாமா, நிறைய ஆப்ஷன்ஸ், அதெல்லாம் வேற எதனா ஆல்டர்னேட்டிவ் தேடலாமா, அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய இருந்தது எங்களுக்கு ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கான செலவுகள் பற்றி யோசிக்கும் போது கொஞ்சம் பயமும் இருந்தது. ஐயோ இதெல்லாம் இவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்குமோ, இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதை சுற்றி இப்போ இந்த ஒரு ஒரு குழந்தைக்கு மட்டும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தை மட்டும் ஃபேஸ் பண்ணுறான்னு நினைக்காதீங்க, அவங்க குடும்பத்தாருமே இதை நிறையவே ஃபேஸ் பண்ணுறோம். பிரச்சனைகள் தவிர்த்து அடிஷ்னலாக நிறைய பிளேமிங் வருது. ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க இந்த குழந்தைக்காகன்னு ஒரு சில கேள்விகள் என்னுடைய சுற்றுத்தார் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், உங்களால் பிரச்சனை, என்னால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம். அதனாலேயே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆட் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளில் வருது. அண்ட் இதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம்னா, இந்த மாதிரி ஆப்ரேஷன் வரும்போது எங்களுக்கு ஃபைனலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நமக்கு அந்த காப்பீடு கார்டு இருக்கு இல்லையா, மருத்துவ காப்பீடு ஒரு அட்டைகள் மூலமா இவனுக்கு மொத்தமே வந்து ஃப்ரீயாவே பண்ணாங்க. எல்லாமே வந்துட்டு ஆமாம், அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதுதான் சொல்கிறோம், நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு எங்களோடது தான் லேட் ஆச்சு தவிர அங்கே எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணாமல் இவ்வளோ அழகாக நாங்களும் அவ்வளோ சந்தோஷமா, எங்கள் ஃபேமிலியும் அவ்வளோ சந்தோஷமா, ஒரு குழந்தையை காப்பாற்றின சந்தோஷன்றது வந்து சொல்லி வராது. அது அந்த அந்த குடும்பத்துல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதனால இப்போ ஒரு குழந்தை இப்படி உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு அதுக்கு பின்னால பெரிய போராட்டங்கள் இருக்கு. அதனால ரொம்ப சீக்கிரமா எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வந்து சீக்கிரம் நம்ம குழந்தையை காப்பாற்றி கொடுக்கும். அதனால நம்ம யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் போதே ஒரு சரியான டாக்டர்ஸை வந்து அணுகுமுறையில் நீங்க அணுகிறது மட்டும்தான் ஒரு சரியான தீர்வா இருக்க முடியும். அதனால ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஏதோ ஒரு டைம் 2 டைம் ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அதை பத்தி நம்ம யோசிக்கலாம். ஆனா ரிப்பீட்டடா ஹாஸ்பிட்டல்ஸ் போற மாதிரியான கண்டிஷன்ஸ் வரும்போது கண்டிப்பா அதுக்கு உண்டான டாக்டர்ஸை நம்ம பார்த்து எடுத்துக்கிறது தான் ஒரு ரைட் வே அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் எல்லாருக்குமே நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் இந்த இடத்துல இருந்து. ஸோ தேங்க்யூ ஹோப் டீம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் தேங்க்யூ மேம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களோட இதுவும் பகிர்ந்துக்கிறது மட்டும் அல்ல, எங்களோட இந்த விஷயம் இன்னொருத்தருக்கு நடக்கும், இதே மாதிரி நிறைய பேர் ரெக்கவர் ஆகி வெளியே வரணும் சீக்கிரமா அப்படின்றதுக்காக மட்டுமே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். Thank you, Kavin and family. If media wants to ask any questions specifically to the Kavin and their family, please come forward and ask. 10 doctors. No, actually the Q&A for the doctors is a separate session after this. So if you want to ask specifically, then we'll move over to the doctor session. சார் நீங்கள் உறவு முறையில் கல்யாணம் பண்ணுவாங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். என்னுடைய சொந்த மாமாவோட பொண்ணு. ஸோ அத்தை பையன் பொண்ணு கல்யாணம் பண்ணி. ஸோ உறவுகளில் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம். எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஐ திங்க் நீங்கள் யாராவது கவின் அந்த பிஎம்டிக்கு வந்தபோது பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஹவு ஹேண்ட்ஸம் ஹி லுக்ஸ் டுடே. ஏன்னா அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்னால உடம்பெல்லாம் ஃபுல்லாக அவனுக்கு அந்த வாட்ஸ் இருந்தது, வைரல் வாட்ஸ். அண்ட் அவன் நிஜமாலே கஷ்டப்பட்டா. ஏன்னா எல்லாம் அதை பார்த்து ஸ்கூலுக்கு போனால் மற்ற சில்ட்ரன் டீசிங் ஹெம், ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன், ஸ்கின்ல எக்ஸிமா. அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அன்னைக்கு எல்லா வாட்ஸும் அப்படியே ட்ராமாட்டிக்காக கீழே விழுந்துருச்சு. அவன் தன்னோட ஃபேஸை கண்ணாடியில் பார்த்து ஆச்சரியப்பட்டான், இதுதான் நானா. ஏன்னா அவனோட ஃபுல் ஃபேஸ் அவன் பார்த்ததே இல்லை. அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ் இருந்துட்டு அவன் நார்மலாகவே இருக்க மாட்டான். குழந்தைங்க கூட அவனோட சிஸ்டர்ஸ் கூட அவன் தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா இவன் டச் பண்ணதும் பாப்பாக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான். ஸ்கூலில் வந்து ஷேர் பண்ண முடியல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து
விளையாட மாட்டேன்றாங்க, டெய்லியுமே வந்து அழுதுகிட்டே இருப்பான், ஸ்கூல்லே வேண்டாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. He's a very talented artist. நிறைய இதெல்லாம் advanced. He's really talented, and in the mari so many stories we see that immune system bad irundhu adu replace panni dramatic nalla irudhu, and so idu oru condition it is very satisfying for us to treat ena enna defective ah irukko adu replace pandrom. So these children do really well. Kavin's case, through genetics only this happened, madam? Yeah, so all the immune deficiency disorders are genetic. So all of them. So you all have heard of HIV, AIDS, other acquired immune deficiency. ஏன்னா அந்த எய்ட்ஸ் வைரஸ் வந்து லிம்போசைட் அணுக்களுக்குள்ள போய் அது ஃபுல்லா அந்த லிம்போசைட் அணுக்களை டிஸ்ட்ராய் பண்ணுது அந்த வைரஸ். பட் இவங்களுக்கு பை பர்த்டே ஐதர் லிம்போசைட்ஸ் நியூட்ரோஃபில்ஸ் எதுவும் வேலை செய்யல. ஸோ நியூட்ரோஃபில்ஸ் இல்லைன்னா ரிப்பீட்டடாக பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரும், லிம்போசைட்ஸ் இல்லைன்னா ரிப்பீட்டடாக வைரஸ், ஃபங்கஸ், டிபி. ஸோ இதை வச்சு உயிர் வாழறது ரொம்ப கஷ்டம். இப்போ நல்ல ஆன்டிபயோட்டிக்லாம் இருக்கிறதுனால இந்த சில்ட்ரன்லாம் அட்லீஸ்ட் இப்போ டயக்னோசிஸ் ஸ்டேஜ் வரைக்கும் வராங்க. அதுக்கு முன்னாடி அது ஜன்னி காய்ச்சலாக வந்து இல்லை டிசெமினேட்டட் டிபி. நம்ம நாட்டில் பிறக்கும் போது ஓரல் போலியோ ட்ராப்ஸ் போடுறோம், போலியோ லைவ் வைரஸ். ஸோ இம்யூனிட்டி இல்லாத சில்ட்ரன் அந்த போலியோ ட்ராப்ஸ்னாலே தே கேன் கெட் போலியோ. பிசிஜி போட்டால் அதனால டிபி வரலாம். ஸோ it is a rare but it is a serious condition, and அதை பற்றி தெரிஞ்சதுன்னா we can help better in a early diagnosis. அதனால outcomes are better. Post operation he will be all right. He is completely normal because medication இப்போதைக்கு அவர் மெடிகேஷன் எதுவும் இல்லை. ஆனால் அந்த டைமில் காதில் ஓட்டை விழுந்திருந்தது பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த காதுக்கு வர சீலுக்கு மட்டும் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. I think maybe sir's question ma'am can answer because by Apollo Cancer Centre has. Okay. So immune deficiency children பொறுத்த வரைக்கும் ரத்தத்துல உள்ள பிரச்சனைகள் and cancer usually they are very traditionally Paediatric, Haematology and Oncology அந்த மாதிரி train ஆன டாக்டர்ஸ் தான் ட்ரீட் பண்றோம். And சில்ட்ரன்ஸ் அப்போலோல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷனோட வராங்க. பட் அதனோட ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகள் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உங்களுக்கே தெரியும். கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இம்யூனிட்டி லோவாக உள்ள பேஷண்ட்ஸை பார்க்குறோம். ஸோ ப்ரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சிக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட என்வாயன்மெண்ட் இட்ஸ் வெல் சூட்டட். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேன்சர் ஹாஸ்பிட்டலில் 22 years இம்யூன் டெஃபிஷியன்சி பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒன் போர்ஷன் கேன்சர் இம்யூனிட்டி இல்லைன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் மட்டும் வராது. டாக்டர் வித்யா சொன்ன மாதிரி இப்போ நோய் ஒருத்தர் வந்து மைண்டு வீக்காக இருந்ததுன்னா ட்ரக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடாக இருந்ததுன்னா ஆட்டோ இம்யூனிட்டி. ஸோ சில சில்ட்ரன்லாம் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளமோட இல்லைன்னா குடல் அஜீரணம்னால ஸ்கின்ல தொடர்ந்து எக்ஸிமானால அந்த ஆட்டோ இம்யூனிட்டியோட சம் சில்ட்ரன் ஹவ் பீன் ரெஃபர்ட். மூணாவது ரேரா இம்யூனிட்டி சரியா இல்லாததுனால கேன்சர்ஸோட கூட டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இம்யூன் சிஸ்டம் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயசு குழந்தைக்கு நம்ம ஏதாவது ரேர் கட்டி பார்க்குறோம் அப்படின்னா இம்யூன் டெஃபிஷியண்ட்டாக யோசிக்கணும். அண்ட் ஒரு வயசு பாப்பாவுக்கு ஆர்த்தரைட்டிஸ் வந்ததுன்னா இம்யூன் டெஃபிஷியண்ட்டாக. ஸோ தீஸ் ஆர் த சார்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம பீடியாட்ரிஷியன்ஸ்க்கும் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம். திங்க் லேட்ரலி. So whenever we see celebrity, we used to take a snap. So here is our celebrity for today. So let me request Ms. Sheelaketan ma'am, Dr. Praveen Nilgar sir and Sugandhi ma'am to join us on stage for a photo. Dr. Revathi, Uppuluri Cancers Centre சென்னையில் ரத்த பிரிவு நோயில் வேலை செய்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, ப்ரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சி, அது பற்றிய விழிப்புணர்ச்சிக்காக இது வந்திருக்கும்.
இதெல்லாம் ரேர் டிசீஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ ரேராக இருந்தால் கூட நம்ம நாட்டில் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறதுனால 450 மில்லியன் சில்ட்ரன் இருந்தால் கூட 1 மில்லியன் பர் இயர் டயக்னோசிஸ் ஆகுது. அண்ட் மோஸ்ட்லி இவங்கெல்லாம் டயக்னோசிஸ் வரதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஸோ ஏதாவது ஒரு சைல்டுக்கு தொடர்ந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் இல்லை விடாமல் அடிக்கடி இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் போட வேண்டி வருது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வருது, இல்லை வளர்ச்சி இல்லாமல் growth குறைபாடு இருக்குது. எதுவாக இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி பை பர்த் ஜெனட்டிக்காக ப்ராப்ளம் இருக்குமா இல்லையான்னு டாக்டர் கிட்ட டெஸ்ட் செய்யலாம். பிகாஸ் டெஸ்ட் செஞ்சால் இதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ பிஐடி அவேர்னஸ் வீக்கில் இந்த மெசேஜ் தான் கொடுக்க விருப்பப்படுது. உங்களுடைய அப்போலோ எக்ஸ்பீரியன்ஸ் 22 எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு அப்போலோ சென்னையில் கடந்த 22 வருஷமாக இந்த பிரைமரி இம்யூன் டெஃபிஷியன்சி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணுறோம். ஸோ பீடியட்ரிஷியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பீடியட்ரிஷியன் நமக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த குழந்தைக்கு அன்யூஷுவலாக இன்ஃபெக்ஷன் இருக்குது, தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, அப்போ டெஸ்ட் செய்கிறோம். ரத்த பரிசோதனையில் என்ன மாதிரி குறைபாடு, ஸோ இப்போல்லாம் ஹை லெவல் டெஸ்டிங்கும் செய்ய முடியுது. ஜெனட்டிக் லெவலில் போய் என்ன ஜெனட்டிக் குறைபாடு, ஸோ ஃபர்ஸ்ட் திங் அந்த குழந்தைக்கு டயக்னோஸ் பண்ணி அவங்கள இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணி இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி மஜ்ஜ மாத்து சிகிச்சை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் இது செஞ்சு ஃபுல்லாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 22 வருஷத்தில் கிட்டத்தட்ட 210 சில்ட்ரனுக்கு இந்த மாதிரி பிஎம்டி செஞ்சு அதில் 70% சில்ட்ரன் க்யூர் ஆகி ரொம்ப நல்லா இருக்காங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா செவரல் யூனிட்ஸ் இந்த மாதிரி சிகிச்சை செய்கிறாங்க. பட் மெயின் திங் அவேர்னஸ். எவ்வளோ சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சைல்டுக்கு நல்லது. இன்ஃபெக்ஷன்ஸ்னால உடலுடைய பகுதிகள்லாம் பாதிக்கப்படாமல் அதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்பிளான்ட் செஞ்சால் நல்லது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் ஸ்க்ரீனிங் இருக்குது. இந்த நியூ பார்ன் பேபியோடைய ஒரு சொட்டு ரத்தத்துலேயே டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே பிஎம்டிலாம் செஞ்சு 100% சக்ஸஸ் பண்ணுறாங்க. இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம வரதுக்கு டைம் எடுக்கும். பட் இன்ஃபெக்ஷன்ஸ் வர சில்ட்ரன் சீக்கிரம் ரெஃபர் பண்ணால் அவங்களுடைய அவுட்கம் அண்ட் லாங் டேர்ம் சர்வைவல் இன்னும் இதை விட பெட்டராக செய்யலாம். எத்தனை வகையான பிஐடி தற்போது இந்த காலகட்டத்தில் இருக்குது? எந்த பிஐடிக்கு வந்து இப்போது சிகிச்சை வந்து அதிகமாக கொடுக்குது? இந்த பிஐடி அதிகமாக இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி பிஐடி பார்த்தீங்கன்னா செவரல் டைப்ஸ். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமில் வெள்ளை ரத்த அணுக்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவி செய்யுது. அதில் நியூட்ரோஃபில்ஸ் லிம்போசைட்ஸ்னு 2 விதமாக இருக்குது. நியூட்ரோஃபில்ஸ் வந்து பாக்டீரியாவெல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. லிம்போசைட்ஸ் வைரஸ், ஃபங்கஸ், டிபி. ஸோ சிவியர் கம்பைன்ட் இம்யூன் டெஃபிஷியன்சின்றது தான் இருக்கிறதுலையே ரொம்ப அக்ரெசிவ் டைப். நியூ பார்ன் பேபிலேருந்து அவங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும். ஸ்கிட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கிட் பேபிஸ் நம்ம நாட்டில் நிறைய பிறக்கிறாங்க. பட் டயக்னோசிஸ் முன்னாடியே இறந்து போகிற பேபிஸும் நிறைய. ஆன்டிபாடி டெஃபிஷியன்சி, இம்யூனிட்டிக்காக வேண்டிய இம்யூனோகுளோபுலன்ஸ் சுரக்காமல் இருக்கக்கூடிய கண்டிஷன் எக்ஸ்-லிங்க்ட் ஏ காமா குளோபுலினீமியா. அதுதான் மோஸ்ட் காமன் இம்யூன் டெஃபிஷியன்சி நம்ம ஊரில். இந்த சில்ட்ரனுக்கெல்லாம் மந்த்லி மாதம் லைஃப் லாங் இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன் போடணும். அதுவும் ரொம்ப டிஃபிகல்ட் கண்டிஷன். 3வது நியூட்ரோஃபில் சம்மந்தப்பட்ட க்ரானிக் கிரானுலோமேட்டஸ் டிசீஸ். நியூட்ரோஃபில்ஸ் வேலை செய்யாமல் அடிக்கடி வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ரிப்பீட்டடாக டிபி. ஸோ இது 3 தான் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்குறது. ஸ்கிட், எக்ஸ்-லிங்க்ட் ஏ காமா குளோபுலினீமியா, சிஜில. ஸோ லிம்போசைட்ஸோ நியூட்ரோஃபில்ஸோ அது உற்பத்தி ஆகிறதுக்கு அம்மா கிட்டேருந்து ஒரு ஜீன் சக்தி தேவை, அப்பா கிட்டேருந்து ஒரு ஜீன் சக்தி தேவை. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸில் மதர் ஃபாதர் 2 பேருமே இந்த கண்டிஷனுக்கு கேரியர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க உடம்புல ஒரு ஜீன் டிஃபெக்டிவாக இருக்குது, ஆனால் இன்னொரு ஜீன் நார்மலாக இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் நார்மல் லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் வை குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் ஆகி பிறக்கிற குழந்தைங்கள்ட்ட இம்யூன் டெஃபிஷியன்சி இன்னும் ஹையர் இன்சிடென்ஸ். பிகாஸ் அதே ஜெனட்டிக் ப்ராப்ளம் 2 பேருக்கும் உள்ள
சான்ஸ் அதிகம். ஸோ சம் ஆஃப் த இம்யூன் டெஃபிஷியன்சி கண்டிஷன் எக்ஸ்-லிங்க்டுன்னு சொல்கிறோம். அது வெறும் மதர் கேரியர் அண்ட் பாய் சில்ட்ரனை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறது. ரொம்ப ரேராக ஆட்டோசோமல் டாமினன்ட், ஒரு குழந்தைக்கும் 50-50 சான்ஸ் வருது. பட் எல்லா இம்யூன் டெஃபிஷியன்சியுமே ஜெனட்டிக். கூட இந்த ஆஸ் எ ஸ்பெஷல் கேஸ் கவினுக்கு வந்து சிஎம் செல்லுடைய அதை சொல்ல போறீங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாமே எக்ஸ்பென்ஸ் அதிகம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ணணும், மேட்சிங் யார் இருக்கா பார்க்கணும், மஜ்ஜை சிகிச்சை, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும். அண்ட் அஃபோர்டபிலிட்டினால எந்த சைல்டுக்குமே வி ஷுட் நாட் ட்ரீட் அப்படின்ற ஒரு டெசிஷன்னால தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம். அங்கே வந்து சிஎம் ஸ்கீம் மூலியமாக இப்போ யாராவது பிலோ பாவர்ட்டி லைன் இருந்தாங்கன்னா தே கேன் அப்ளை அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் லைக் அப்போலோ ஹாஸ்பிட்டலோட டைப் இதெல்லாம் ஃபுல்லாக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக செய்யணும் டு ட்ரீட் சச் சில்ட்ரன்.